நடந்ததையே நினைத்து மனதை கலங்க விடாதீர்கள். இனி நடப்பவை நல்லதாகவே நடக்கும். கண்ணகி, கடல் வாணிபத்தில் தமிழருக்கு ஈடில்லை என்ற புகழ் என்னாலே பெருகிற்று. ஆனால் இன்றோ உடல் வாணிபத்தில் ஈடுபட்ட ஒருத்தியிடம் அறிவிழந்தேன், அளவற்ற பொருள் இழந்தேன், புலம்புகிறேன் ஏழையாக. என் செல்வமே, பூம்புகார் பெருவணிகன் என்ற பெயர் போயிற்று. புயல்தனிலே படகானோம், கரையேற வழியில்லை, அலைமோதும் கடல் மாதா வயிற்றுக்குள் போய்விடுவோம் வா. ஏன் கண்ணா இந்த முடிவு? ஆணை உயரம் அடுக்கி வைத்த தங்கம் உண்டு என் தாய் வீட்டில். நான் எடுத்துக்கொண்டால் தடை சொல்ல யார் உண்டு? ஆருயிரே, மாமன் கைபார்த்து பிழைக்கிறான் என்று ஊர் பேசும், மானம் போகும். வேண்டாம் வேண்டாம். நெல்மணியை அளப்பது போல் அளக்கின்றனர் முத்துக்களை தங்கள் தந்தை. அவர் கூட ஆதரவு தர மறுப்பாரா அத்தான்? தனியாக வாழ்வதற்கு தகுதி உண்டு என்று கருதித்தான் பொருள் தந்தார் தந்தை. அதை தொலைத்துவிட்டு புது தொல்லை கொடுப்பதற்கு மனமே இல்லை. மார்க்கம் வேறு இருந்தால் சொல், இல்லையே மரணமே மேல். நான் இருக்கும் வரை துன்பத்தில் வாடாதீர். என் கால் சிலம்பு 2 உண்டு, கழற்றி தருகிறேன். அதை விற்று வந்தால் புதிதாக வாணிபத்தை தொடங்கலாம் அத்தான். சிலம்பு? சிலம்பை விற்பதா? ஐயோ கண்ணகி, இந்த வார்த்தையை என் காதால் கேட்கிற காலமும் வந்தது. அத்தான், உன்னுடைய கால்களை அழகு செய்யும் இந்த சிலம்புகளை, இந்த காமுகன் இதுவரை கழற்றாமல் விட்டு வைத்திருக்கும் இந்த ஆபரணத்தை விற்று வர சொல்லுகிறாயா கண்ணகி? அத்தான், நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? நமக்கு நல்ல காலம் கட்டாயம் வரும். நான் சொல்வதை கேளுங்கள், இதை விற்று வாருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள் அத்தான். கேட்கிறேன். ஆனால் பூம்புகாரிலேயே இந்த சிலம்பை விற்பது அவமானம் இல்லையா? பிறகு நம்மை யாரும் அடையாளம் காண முடியாது பாண்டிய நாட்டுக்கு செல்வோம். அங்கே சிலம்பு நல்ல விலைக்கு போகும். தங்கள் விருப்பப்படியே செய்யலாம் அத்தான். நானும் தங்களோடு மதுரைக்கு வருகிறேன். வா. இனிமேல் சாகும் வரையில் அணுப்பொழுதும் உன்னை பிரிந்திருக்க மாட்டேன். அத்தான், கண்ணகி, இன்றைக்கே பயணம் புறப்பட வேண்டும். பயண ஏற்பாடுகளை செய்யலாம். வா. வணக்கம் தாயே. வணக்கம். கண்ணகி, இவர்தான் கவுந்தியடிகள், சமண மத துறவி. வணக்கம் அம்மா. வாழ்க வாழ்க. குழந்தைகள், நீங்கள்? சோழனின் கடற்கரை பட்டினமாம் பூம்புகார் தலைநகரே எனது ஊர். என் பெயர் கோவலன். இவள் என் வாழ்க்கை துணை நலம் கண்ணகி. கோவலன் பெருவணிகன் வாசாத்துவானின் மகன். குழந்தாய், உனக்கு வந்த இடர் யாது? சுடர் விளக்காம் கண்ணகிக்கு துரோகம் செய்தேன். படர்கின்ற முட்புதரில் என் பத்தினியின் பாதம் பட்டு பாகற்பழம்போல் சிவக்கின்ற பாதகத்தை செய்கின்றேன். வருந்தாதே. தவறு செய்தவர்கள் தன் தவற்றை உணரும் போது அதுவே பெரும் தண்டனையாகிறது. பரவாயில்லை, மதுரைக்கு தானே போகிறீர்கள்? வாருங்கள், நானும் வருகிறேன் வழித்துணையாக. பேசிக்கொண்டே போகலாம். வாருங்கள். அத்தான், மதுரைக்கு இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னும் 6-5 காத தூரம், அவ்வளவுதான். கண்ணே, உன் கணவர் உன்னை ஏமாற்றுகிறாரம்மா. 6-5 காதம் என்றால் 6-5 30 காதம். ஏனம்மா, நடக்க முடியவில்லையா? கோவலா, நான் வேண்டுமானால் சென்று விடுகிறேன். நீ கண்ணகியை தூக்கி கொண்டு. என்ன? நீ அவளுக்கு செய்த குற்றத்திற்கு தண்டனை வேண்டாமா? அதற்காகத்தான் கூறினேன். அது மட்டுமல்லாமல் கண்ணகிக்கு இவ்வழியெல்லாம் நடந்து பழக்கம் இருக்காது. வழியில் வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழிகளில் வாடிய செண்பக மலர்கள் குவிந்து மூடியிருக்கும். கவனமாக செல்லாவிட்டால்
பொய்க்குழிகளில் விழுந்துவிட நேரிடும். அதற்காகத்தான் சொன்னேன். வாழ்க்கை பாதையும் கூட அப்படித்தானே. ஆமா, அது என் அனுபவ உண்மை. வயல்வெளிகளில் செல்லும் போது நீர்நாயினால் கவ்வப்பட்ட வாளை மீன்கள் உயிர் தப்ப மேலே விழும். அதைக் கண்டு கண்ணகி பயப்படுவாள். கரும்பு தோட்டங்களில் செல்லும் போது தவறி கரும்பின் மீது உராய்ந்து விட்டால் அங்குள்ள பெரிய தேன் கூடுகள் உடைந்து அருவி நீரோடு கலந்துவிடும். சோலை வழி சென்றால் அங்கு கிளைகளில் தாழ்ந்து தொங்கியுள்ள பலாப்பழங்கள் எதிரிகள் போல் தலையில் முட்டும். ஐயோ, நான் சென்ற தவறான வழியில் என்னுடைய மனசாட்சி கூட இப்படி தடுக்கவில்லையே. கோவலா, மனசாட்சி உறங்கும் போதுதானே மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. நடந்தவைகளை விடு, இனி நடப்பவை நல்லவைகளாய் இருக்கட்டும். உங்களுக்கு மாதவியிடமிருந்து மலர். பேரன்புடையவரே, தங்கள் அடி தொழுது வணங்குகிறேன். பெற்றோருக்கு பணிபுரியாமல் உற்ற மனைவிக்கும் தீங்கு செய்து பிழைப்பு நடத்த வெளியூர் செல்வதற்கும் நானே காரணமானேன். என் தவற்றால் வருந்தும் உங்கள் நெஞ்சை ஆற்றிக் கொள்ள வேண்டுகிறேன். இங்கனம் உங்கள் அன்பு. மாதவியிடம் சொல்லுங்கள், கோவலன் தன்னுடைய தவறுக்காக வருந்தினான் என்று. மாதவி எனக்கு எழுதிய இந்த கடிதம் என் தாய் தந்தையருக்கும் பொருந்தும். இந்த கடிதத்தை நான் கொடுத்ததாக என் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். வாருங்கள் வாருங்கள், இப்படி உட்காருங்க. எங்கே இவ்வளவு? அரசி கோப்பெருந்தேவியாரின் சிலம்பு இது. விரைவில் பகுதி பார்த்து அனுப்ப சொன்னார் மன்னர். அதற்கென்ன, நாளைக்கே கொண்டு வருகிறேன். ஏனப்பா, ஏன் அளவு பலமாக தட்டுகிறாய்? எவ்வளவு நுட்பமான வேலை இது. மணிமோதிரம் என்றால் மலையிலே கல் செதுக்குவது போல செதுக்குவது. இது நீ செய்ய வேண்டாம், அவரிடம் கொடு, அவரிடம் கொடு. ஐயா, இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்கள். பிறகு நான் வந்த வேலை முடிந்து விட்டது. அரண்மனைக்கு செல்கிறேன். நாளைக்குள் சிலம்பை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். நான் வருகிறேன். வாழ்க வாழ்க. குழந்தாய், உன் தாயார் மாதரி எங்கே அம்மா? அம்மா சமண துறவிகளுக்கு பாட்சோர் படித்து வர போயிருக்கிறார்கள். வாருங்கள், வீட்டிற்கு செல்லலாம். சற்று புறம்மா. கோவலா, கண்ணகி, மாதரி என்னும் ஆயர்குல மங்கை மிகவும் நல்லவள். வாருங்கள், உங்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதோ அம்மா வந்து விட்டார்கள். அம்மா, அம்மா. பௌதியடிகளா, வர வேண்டும், வர வேண்டும். வாழ்க வாழ்க. மாதரி, இவர்கள்
கோவலன், கண்ணகி. இவர்களின் பெற்றோர்களின் பெயரை கேட்டாலே மதுரையில் உள்ளோர் ஓடி வந்து தங்கள் தங்கள் வீட்டிற்கு விருந்தினர்களாக அழைப்பார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க குடும்பத்தினர். மதுரையில் இவர்களது வேலை முடியும் வரை உன் வீட்டிலேயே தங்க வைத்து சொல்லும் போது என் தாயே தாராளமாக இருக்கட்டும். அம்மா கண்ணகி, இதோ என் மகள். ஐயே, உன்னை விட்டு நீங்காத துணையாக இருப்பாள். கோவலா, கண்ணகி, நான் வந்த வேலை முடிந்தது. நான் சென்று வருகிறேன். அம்மா, இவ்வளவு நாள் நீங்கள் எங்கள் கூட இருந்தது எவ்வளவு ஆறுதலாக இருந்தது. எனக்கு பதில்தான் மாதரி இருக்கிறாளே. மாதரி, கண்ணகியை உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். பத்திரமாக பார்த்துக்கொள். அவள் உன் அடைக்கலம். அவ்வளவு தான் சொல்வேன். நான் வருகிறேன். எங்கே இன்னும் சிலம்பு வரவில்லையா? இன்னுமா பழுது பார்க்கிறார் போர்க்கொள்ளர்? நான் கேட்டதுக்கு கூட பதில் கூறாமல் அப்படி என்னதான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கல்வியின் பெருமை பற்றிய புறத்துறல் பாடல் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். ஆமாம், புறப்பாடல், போர் முழக்கம், இதை தவிர உங்களுக்கு வேற பேச்சே இல்லை. இது பள்ளி அறை, பள்ளி குடும்பம் அல்ல, பாசறையும் அல்ல, தெரியுமா? தமிழ் ஒரு தென்றல் மாதிரி, அது எல்லா இடத்திலும் நுழையும். பாட்டை கேள். ஊற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் அரண்மனை பொற்கொள்ளர் தங்களை அவசரமாய் காண வேண்டுமா? வர சொல் உடனே. வணக்கம் மன்னவா. ஏன் நடுங்குகிறீர்? அரசியாரின் சிலம்பை பத்திரமாகத்தான் ஒரு பாதுகாப்பான இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி திறவுகோலும் நான் வைத்திருந்தேன். இன்று காலையில் பெட்டியை திறந்தால் சிலம்பை காணவில்லை. அரசு காணவில்லையா? காணவில்லை என்ற செய்தியை சொல்வதற்காக வாங்கி வந்தேன். பெட்டியில் பூட்டிய சிலம்பு எங்கே போகும்? பொற்கொள்ளரே, உமக்கு யார் மீதாவது ஐயப்பாடு? நான் யாரை குறை சொல்வேன்? என்னிடம் வேலை பார்க்கும் 100 கொள்ளர்களின் நான் யாரை குறிப்பிட்டு சொல்வது மன்னவா? நாளை காலை 100 பொற்கொள்ளர்களையும் நமது நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும். நானே விசாரித்து கல்வனை கண்டுபிடிக்கிறேன். உத்தரவு மன்னவா. நான் வருகிறேன். அத்தான், ஏன் வாட்டமாய் இருக்கிறீர்கள்? வாணிபத்தை தொடங்க என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். அத்தான், நான் ஒரு வழி சொல்கிறேன், கோபிக்க மாட்டீர்களே? என்ன கண்ணகி? நம் திருமண பரிசாக 50,000 கழஞ்சி பொன்னிற்கு வாங்கி கொடுத்தீர்களே, அந்த அழகான கால் சிலம்புகள், அவைகளை விற்று உன் கமலமலர் பாதங்களில் கணீர் கணீர் என்று ஓசை எழுப்பி இந்த கயவன் இதுவரை கழற்றாமல் விட்டு வைத்திருக்கும் ஆபரணம் அது ஒன்றுதான் என்று இடித்து இடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சுந்தர சிலம்புகளை விற்பது? ஐயோ கண்ணகி, எப்படிப்பட்ட கஷ்டகாலம் வந்துவிட்டது கண்ணகி. நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அவை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் உன் ஒருத்திக்கு பெரிய தீங்காக செய்து விட்டேனே கண்ணகி. போனதையெல்லாம் நினைத்து மனதை புலம்ப விடாதீர்கள். சரி கண்ணகி. அண்ணா, அண்ணா, என்னம்மா? அண்ணியையும் அழைத்து சென்று விடாதீர்கள் தலைநகருக்கு. ஏன்? நாங்கள் குறவை கூத்து நடத்த போகிறோம். அண்ணியும் பார்க்க வேண்டும் என்று எனக்கும் என் தோழிகளுக்கும் ஆசை. கண்ணகி என்னோடு வருவதா இல்லையம்மா? நான் மாத்திரமே தலைநகருக்கு போகிறேன். நீங்கள் உங்கள் குறவை கூத்தை குதூகலமாக நடத்துங்கள். சரி அண்ணா. அண்ணி தயாராக இருங்கள், சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் அழைக்க. சரி கண்ணகி, நான் தலைநகருக்கு புறப்படட்டுமா? இதோ. வேண்டாம் வேண்டாம் கண்ணகி, நீ சிலம்பிலே கை வைப்பது என் தலையை துண்டிப்பது போல இருக்கிறது. அத்தான், நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? நாம் ஆரம்பிக்கும் வாணிபம் வளரத் தொடங்கிவிட்டால் இதுபோல் எத்தனையோ சிலம்புகளை வாங்கிக் கொள்ளலாம்.
இரு கண்ணகி, இந்த சிலம்புகள் உன்னுடைய கால்களில் இருக்கும்போதே ஒரு முறை நடந்து காட்டு. கடைசி தடவையாக அதை நான் பார்த்து கழிக்கிறேன். அத்தா, சிலம்புகளை விற்றுவிட்டால் பிறகு அந்த காட்சியை நாம் காண முடியாதல்லவா? எங்கே நட கண்ணு, நட. கண்ணகி, வேண்டாம். இந்த ஒரு சிலம்பு மாத்திரம் போதும், இரண்டையும் விற்க வேண்டாம். ஒன்று மட்டுமா? ஆமாம், ஒரு சிலம்பு உன்னுடைய காலிலேயே இருக்கட்டும். அந்த ஒற்றை சிலம்பு ஒலி எழுப்பும் போதெல்லாம் உத்தமையாம் உனக்கு கேடு நினைத்த இந்த உன்மத்தனின் உள்ளத்திலே 1000 சம்மட்டி அடிகள் விழுந்து கொண்டே இருக்கட்டும். அர்ப்பணே, அறிவற்ற பதரே, ஆவிநிகர் மனையாளை ஆளையிட்ட கரும்பாக்கி சித்திரவதை செய்திட்ட கொலைகாரா, கொடும் பாவி என்று அந்த ஒற்றை சிலம்பு கவி பாடட்டும். அதை இந்த புவி கேட்கட்டும். அப்போதாவது இந்த புன்மதியாளனுக்கு புத்தி வரட்டும். கண்ணகி, புத்தி வரட்டும். அத்தான், உங்கள் நீலவழி சிந்துகின்ற நீர்த்துளியா கோலமுகம் நனைவதற்கோ பாவி நான் வழி சொன்னேன். அத்தான், கவலைப்படாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் நம்மை நோக்கி ஒளிவிடுகிறது. கண்ணகி, நான் புறப்படட்டுமா? இதோ குரவை கூத்து தொடங்கும் ஒலி கேட்கிறது. அவர்கள் வந்து விடுவார்கள். நான் புறப்படுகிறேன் கண்ணே. அத்தான், இந்த மல்லிகை வாடுவதற்குள் நீங்கள் வந்து விடுங்கள். அதற்குள்ளாகவா? இந்த மாங்காய் அழுகுவதற்குள் வந்து விடுகிறேன். அவ்வளவு நாட்கள் ஆகுமா? சிலம்பை விற்று வாணிபத்திற்கு வழி தேடி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய கொஞ்ச நாட்கள் ஆகாதா? விரைவில் வந்து விடுகிறேன். அம்மா, கண்ணகி உங்களின் அடைக்கலம். சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், என் உயிரே உங்கள் வீட்டில் அடைக்கலம். வருகிறேன் கண்ணகி, வருகிறேன் அம்மா. இந்த சிலம்பை விலை கொடுத்து வாங்குவீரோ? ஆமாம், விலை மதிப்பில்லாத சிலம்பு, அதனை விற்று தர வேண்டுமா? தருகிறேனப்பா. ஏனப்பா, நீ எந்த ஊர்? பூம்புகார். தேடி அலைந்தது தானாகவே கிடைத்து விட்டது. நீ இந்த சிலம்போடு இந்த மண்டபத்திலே இரு. நான் போய் அரசருக்கு தெரிவித்து விட்டு பிறகு அழைத்து செல்கிறேன். நன்றி ஐயா. இவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வந்து விடுகிறேன். நீ வரவில்லையா நீதிமன்றத்துக்கு? நான் வரவில்லை, சிலம்பில்லாத காலோடு. இன்று நீதிமன்றத்தில் தான் திருடனையும் கண்டுபிடிக்கப் போகிறேனே. ஆஹா, எவ்வளவு அக்கறை உங்களுக்கு! புறப்பாட்டு எழுதவும் போர் தளவாட சேகரிக்கவும் பொழுதெல்லாம் பாண்டி மண்டலத்தில் கேட்கவும் நேரம் இருக்குமே தவிர விழுந்து கிடக்கிறதே துணுவின் பாதம் என்ற கவலை வேறு. தேவி, உன்னையும் என்னையும் இணைந்த நாடு பெரியது என்பதை மறந்து விடாது. ஒரு சாதாரண சிலம்பிற்காக, ஒரு அற்ப சிலம்பிற்காக ஒரு மகாராணி இவ்வளவு கோபப்படுவதா? அற்ப சிலம்பாக தான் இருக்கும் தங்களுக்கு. நானே அற்பமாகி விட்டேன் அல்லவா, அதனால். சரி, நீ வருகிறாயா இல்லையா நீதிமன்றத்துக்கு?
சிலம்பு இல்லாமல் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். சரி, நான் வருகிறேன். சிலம்பு திருடிய கல்வன் அகப்பட்டு விட்டான் மன்னவா. எங்கே அவன்? சிலம்பை பகுதி பார்த்து விற்பதற்கு முயன்று கொண்டிருந்தான். அவனை பிடித்து பத்திரப்படுத்தி விட்டு செய்தி சொல்ல ஓடி வந்தேன் மன்னவா. அப்படியா? பாண்டிய நாட்டில் கல்வர்களா? அவனை உடனே கொன்று வருக. உத்தரவு மன்னவா. மைக்கு ஆஃப் பண்ணு. பொற்கொள்ளரே, போன காரியம் வெற்றிதானே? நாங்கள் போன காரியம் வெற்றிதான். ஆனா நீ வந்த காரியம் தான் தோல்வியில் முடிந்து விட்டது. பொற்கொள்ளரே, என்ன சொல்லுகிறேன்? போன காரியம் தோல்வியா? அப்படியானால் மன்னருக்கு சிலம்பு தேவையில்லையா? மன்னருக்கு என் சிலம்பு? மகாராணிக்கு அல்லவா வேண்டும். பொற்கொள்ளரே, சிலம்பை அவரிடம் கொடு. உனக்கேது இந்த சிலம்பு? என் மனைவியின் சிலம்பு. விற்பதற்கு காரணம்? வாங்குபவருக்கு தேவையில்லாத கேள்வி. திறமையான திருடன். திருடன்? பொற்கொள்ளரே, என்ன இது வீண் பழி என் மீது? என்ன இது? நான் திருடனா? ஓஹோ, அரசியின் சிலம்பை திருடியது மட்டும் நியாயமோ? யார் திருடியது உங்கள் அரசியின் சிலம்பை? அதனை கண்டுபிடிக்க திறனற்றவர்கள் வழியிலே போகிறவன் மீது பழியை போடுவதா? அடக்கடா வாயை. பஞ்சமா பாதகங்களின் நேரில் கூட நுழைய முடியாது எம் பாண்டி மண்டலத்தில் பாதகம் ஒன்று உன் உருவில் ஒளிந்திருக்கிறது என்று நினைத்து எம் மன்னர் பதறுகிறார், துடிக்கிறார். அந்த மன்னரை நான் காணுகிறேன். கள்வனல்ல காவலரே நான். கருத்தழிந்த காரணத்தால் கட்டிய மனைவிதனை கண்ணீரில் மிதக்கவிட்டு கனகமலை, வைரமலை, கணக்கிலடங்கா வெள்ளிமலை என யாவற்றையும் தொலைத்துவிட்டு பிழைப்புக்காக வழி தேடி பிற நாடு வந்திட்ட மா பாவி. கண்டிப்பா என் சீதள செந்தமிழால் அவள் செந்தாமரை கால்களிலே அணிந்திருந்த சிலம்புதனை விற்பதற்கும் துணிந்துவிட்ட கொடுமையாளன் என விளங்குகிறேன். ஐயா, தமிழ் படிந்த நெஞ்சம் இது. தமிழ் தாயின் வயிற்றினிலே கருவாகி திருவாகி தாய் நாட்டின் மண் மீது தவழ்ந்தவன் நான். இருட்டுமதி படைக்கவில்லை திருட்டு தொழில் நடத்துவதற்கு என்பதை கூறுகிறேன். எந்நாடும் புகழ்கின்ற பாண்டியத்து பெருவேந்தன் அவைக்களத்தில் நீதிதனை பெறுகிற உறுதி எனக்குண்டு. அழைத்து செல்வீர் வேந்தனிடம். எம் வேந்தன் என்ன உன் வீட்டுக்கு காவலனா? நாட்டுக்கு காவலன். நீதிக்கு, நேர்மைக்கு, அன்புக்கு, அறத்துக்கு காவலன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அநீதி அணுவிலோர் பாதி அவன் ஆட்சியில் நடைபெறவும் அனுமதிக்க மாட்டான் என்று அகிலம் புகழ கேட்டிருக்கிறேன். அந்த பாண்டியத்து பெருவேந்தன் பார்க்கட்டும் என் முகத்தை. களங்கத்திற்குரிய இலக்கணத்தை காண்பானா? கள்வருக்குரிய இலக்கணத்தை காண்பானா? முகக்குறியால் நீதி சொல்லும் பாண்டியத்து பெருவேந்தன் முன்னிலையில் நிற்கின்றேன். அவன் முடிவுதனை ஏற்கின்றேன். இட்டு செல்வீர் மன்னரிடம். கைகார கல்வனே, உன் போன்ற பாவிகளின் முகத்தை எம் மன்னன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். உன் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா? ஏனப்பா உனக்கு வாய்த்து கொடுக்கு? திடீர்னு மட்டும் அல்லாமல் திமிர்வாதம் வேற. எதிர்த்து பேசாமல் உண்மையா கூறிவிடு. பொற்கொள்ளரே, நான் கள்வனா? கல்வன் தான். கல்வனேதான். ஆம், நீ கல்வனேதான். கள்வன். நான் கள்வன். கண்ணகி உன் கணவன் கள்வன். பத்தரை மாற்று தங்கமே, பாண்டிய நாடு தீர்ப்பளிக்கிறது அப்படி. நான் கள்வனா? ஐயோ, இப்பயே கழிச்சு விட்ட பொழுது கண்ணீர் ததும்ப விடை கொடுத்து அனுப்பினாயே கண்ணகி. இப்படி ஒரு கலங்கம் வரும் என்று தெரிந்துதானா கண்மணி? கள்வன். தித்திக்கும் செந்தேனே, தெருப்புழுதியில் உன்னை வீணை என வீசிவிட்ட இந்த கயவனுக்கு சரியான பரிசு. சரியான பரிசு. கள்வன். கள்வன். ஏற்கனவே ஏக்கத்தால் வாடிவிட்ட உன் இதயம் இந்த இழிசொல் என்னை வந்தடைந்த செய்தியை கேட்டால் என்ன பாடுபடுமோ? கண்ணகி, நீ என்னை மணந்தாய், இன்பம் பெறலாம் என நினைத்தாய். எரிமலையாய் ஆக்கிவிட்டேன் உன்னுடைய வாழ்வை. அது போதாதென்று கள்வனின் மனைவியடி கண்ணகி என்று
ஊரார் தூற்றுவதற்கும் உன்னை ஆளாக்கி விட்டேன். உதய தாரகையே, ஒப்பில்லா மாணிக்கமே, மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருந்து மகரையால் எடுத்து நீ மீட்ட உன் மீது மடி மீது தவழ்ந்து தூங்க வேண்டிய நான் இன்று மதுரை அவக்கேளத்தில் கள்வன் என்று கணைதாக்க கதறுகிறேன், புலம்புகின்றேன். நான் கள்வனா? நான் கள்வனா? நீ சொல், நான் கள்வனா? நான் கள்வனா? நான் கள்வனா? இத்தாடு உன் வாழ்வு முடிந்து விட்டது. கண்ணகி, உன் கணவன் கோவலனை கொன்று விட்டார்கள் அம்மா, கொன்று விட்டார்கள். என் கணவனை கொன்று விட்டார்களா? கள்வன் என்று குற்றம் சாட்டி என் கணவரை கொன்று விட்டார்களா? என் கணவன் கள்வனா? என் கணவன் கள்வனா? இல்லை, என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. அத்தான், என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. அத்தான், அத்தான், உங்களை பிணமாக்கி விட்டார்களா? அத்தான், உங்களை பிணமாக்கி விட்டார்களா? அத்தான், நல்ல காலம் வரும் என்று மதுரைக்கு அனுப்பி வைத்தேனே, இதுதானா அந்த நல்ல காலம்? இதுதானா அந்த நல்ல காலம்? அத்தான், ஏனத்தான் அநியாயமாக கொலையுண்டீர்கள்? செய்யாத குற்றத்தை ஏனத்தான் ஒப்புக்கொண்டீர்கள்? கண்ணகி கதறி மடியட்டும், கண்ணீரில் மிதக்கட்டும், என்னை இட்ட கடுகு போல இதயம் வெடித்து சிதறட்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காட்சிக்கு பொருளானீரோ அத்தான்? இப்படி ஒரு காட்சிக்கு பொருளானீரோ? அத்தான், அத்தான், நிலவின் ஒளி காட்டும் திருமுகமும் நீல விழி காட்டும் பெருநோக்கும் நித்தில பல்வரிசை காட்டும் பேரழகும் தங்களை குற்றமற்றவர் என்பதை அந்த பாவிகளுக்கு தெரிவிக்கவில்லையா? அந்த பாவிகளுக்கு தெரிவிக்கவில்லையா? தேனமுதே, தென்னகத்து புகழ்முத்தே, என் உயிரே, பொன் விளக்கே, ஏன் உயிர் விட்டீர்? ஏன் உயிர் விட்டீர்? இதற்குத்தானா சிலம்போடு நடந்து காட்டு கண்ணகி கடைசி முறையாக கண்டுகளிக்கிறேன் என்று சொன்னீர்கள்? ஐயோ, அப்போதெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு கொடுமை காத்திருக்கும் சேதி அப்போதெல்லாம் தெரியாது. அத்தான், 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 ஆகிர் புகையால் மனமேற்றி பொதிகை மலை சந்தனத்தை பொன்ன விர்மேனி எங்கும் பூசிவிட்டு கிளிப்பச்சை இலை எடுத்து புது கிளிஞ்சல் சுண்ணாம்பும் பாக்கும் சேர்த்து தாம்பூலம் அடித்து தந்து சிறப்பு தழக்கின்ற செவ்விதழின் இன்பமெல்லாம் சுவைத்த பின்னர் வழி அனுப்பி வைத்தேனே. வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து நின்றேனே. என்னை ஏமாற்றி விட்டீர்களே, என்னை ஏமாற்றி விட்டீர்களே. நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கேன் இந்த தண்டனை பிரபு? சொல்லுங்கள், சொல்லுங்கள் அத்தான், சொல்லுங்கள். பேச மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? மாசரு பொன்னே, காசரு விரையே, கரும்பே, தேனே, வலம்புரி முத்தே என்றெல்லாம் என்னை கொஞ்சுவீர்களே. அந்த கொவ்வை கனிவாய் திறந்து பேசுங்கள் அத்தான், அத்தான், ஒரு வார்த்தை பேசுங்கள் அத்தான். உங்கள் கண்ணகி வந்திருக்கிறேன் அத்தான், பேசுங்கள் அத்தான். பேச மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? வேண்டாம், வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்காக இந்த உலகத்தையே நான் பேச வைக்க. நீங்கள் கள்வர் அல்ல, என் உள்ளம் கவர்ந்த கள்வரே நீங்கள் கள்வர் அல்ல. இதை இந்த உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வளைந்த செங்கோலை கையில் வைத்திருக்கும் பாண்டியன் தலைகுனிய வேண்டும். உங்கள்
உங்களை இரத்த சகதியிலே பிறளவிட்ட அநியாயக்காரர்களை பழிவாங்க வேண்டும். மாசற்ற உங்களை குற்றவாளியாக்கி தன் புகழை குறைத்துக் கொண்ட மதுரை மூதூர் அடியோடு அழிய வேண்டும். பழிக்கு பழி, பழிக்கு பழி. இதோ உங்கள் இரத்தத்தின் சாட்சி. ஒரு நொடியில் வருகிறேன். காவலரே, காவலரே, காவியுகு நீரும் கையில் தனிச்சிலமும் மாவி கொடி போன வடிவமும் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள். உம்மை காண என்று உமது மன்னரிடம் சென்று கூறுவீர். உடனே கூறுவீர். அரசே, கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு பெண்மணி தங்களை காண வேண்டும் என்று துடிக்கிறார். வரச்சொல் உடனே. உள்ளே போகலாம். யாரம்மா? வேதனையின் உருவமாக காட்சி தரும் நீ யார்? புறாவுக்கு உடல் தெந்து புகழ் பெற்ற மன்னரது வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாக பெற்று பெருவாழ்வு பெற்ற திருமாவளவன் கரிகா சோழனது பூம்புகாரே எனது ஊர். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சங்கமிக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே மூவேந்தர் காத்திடும் முத்தமிழின் பெருமைதனை மூலியாக்க முடிபுனைந்த மன்னவனை, என் முறையீட்டை கேட்பதற்குள் நான் யார் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் நெறித்த புருவமும் கொண்டு நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்கும் கண்ணகி. அவ்வளவுதான் உனக்கு தெரியும். பாண்டிய மன்னா, ரோமானிய பேரவையிலே உனது வீரர்கள் தூதுவர்களாக வீற்றிருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து அவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார். கடல் கடத்து கொடி கட்டி ஆளுகிறாய். அந்த கொடிகம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திருக அரசே, அறிந்திருக. கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? என் கணவனை கல்வன் என்று குற்றம் சுமத்திய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறான் உன் கணவன். கல்வனுக்கு தமிழகத்தில் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனை, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் என் வாழ்வின் கருவூலத்தை சாவு படுகொழியில் கொட்டிவிட்டேன். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் ஊர்பவனே, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நிறைவேறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? இதற்கு பெயரா நேர்மை? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்து தேவி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. இல்லை, கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேன்மை பெரியவர்கள். அவர்கள் தான் இன்று நீதிபதிகள். அவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவு நிறைந்த சான்றோர்களே, அணித்தேர் புரவி ஆர்பெரும் படை கொண்டான் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைத்து விடாமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தமிழ் மேல் ஆணையாக, தாய் மீது ஆணையாக, தாயகத்து மக்கள் மீது ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுவீர், நல்ல தீர்ப்பு கூறுவீர். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலர் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னனே பொறுப்பு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. வழக்குக்கு ஆதாரம் இதோ என் கையில் இருக்கும் மற்றொரு சிலம்பு. அப்படியானால் இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளர் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவியின் காலில் இருக்கும் சிலம்பு?
அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அதற்கு அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்கும். என் அத்தானின் உயிரும் தப்பி இருக்குமே. தேவி அணிந்திருக்கும் தலைமகளில் ஒன்று உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்த என் அத்தானை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டித் தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலையைப் போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், உங்கள் நேர்மை போனதால், உங்கள் மானம் போனதால் உங்கள் தலைகளையும் தரை நோக்கி தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உன் மனைவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப் பரல்கள். பார்க்கலாம். தேவி, சிலம்பை கொடு. இதோ முத்துக்கள், கொற்கை முத்துக்கள். இன்னொன்று. தேவி, இன்னொன்றையும் கொடு. இதோ கோவலன் திருடிய சிலம்பு. மாணிக்க பொருள்கள், மாணிக்க. இன்னும் சந்தேகமா? இதோ என்னுடைய சிலம்பு. மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் இல்லை, நீதியின் கண்கள் சிந்தும் ரத்த துளிகள். இப்போது என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்கிறீர்கள்? இதற்கு என்ன பதில்? அறம் கூறும் சான்றோர்களே, நீதி வழுவா நீதிமான்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி புரிகிறது பாண்டியா, உன் நீதி வளைந்த சேது கேட்டு. ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாது தலைகுனியாமல் படை நடத்தும் உன் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் வெற்றி திருப்பார்வை எங்கே? மானமெல்லாம் போட பின்பு மாட மாளிகைகள் மணிமண்டபம் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமகுடம் எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்தவனை உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? வீணனே, வேட்படை வேழப்படை வாட்படை எதற்காக? அழு, அழு, நன்றாக அழு. காலமெல்லாம் என்னை அழவைத்த காவலனே, என் கண்ணிறைந்த மணவாளனை, என் கண்ணாளனை, என் காதலனை கொன்று குவித்த பாவி, அழு, நன்றாக அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக ஆணை என்பதற்கு பதிலாக கொன்று வருக ஆணை என்று சொல்லியே நானே கல்வன், நானே கல்வன். தாயே, தமிழே, தாயகமே, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து வீழ்ந்து ஒழியட்டும், வீழ்ந்து ஒழியட்டும். நீதிமன்றத்தின் தூய்மையை கெடுத்த பாண்டியா, உன் கலங்கத்தை கழுவுவதற்கான சாதனம் சாவு ஒன்றுதான், சாவு ஒன்றுதான். அழியட்டும், வீழ்ந்து ஒழியட்டும், வீழ்ந்து ஒழியட்டும். மாட மாளிகைகள் மண்மேடுகளாகட்டும், கூட கோபுரங்கள் குப்பை மேடுகளாகட்டும், பூமி பிளக்கட்டும், புழுதி பறக்கட்டும், நியாயத்தின் இழப்பு தெரியட்டும், ஒழியட்டும்.
பரவட்டும், தீ பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, அழித்து விடு மதுரையை. கடலே கிளம்பு, புயலே புறப்படு, அழித்து விடு மதுரையை. என் கணவனை கொன்ற போது வாய் மூடி கிடந்த கூடல் நகரத்தாரே, இப்போது கூவுங்கள், அழிவை கண்டு அலறுங்கள். எரியட்டும், எல்லாம் பற்றி எரியட்டும், எரியட்டும். மதுரை மூதூர், மதுரை மூதூர் தூள் தூளாகட்டும், தூள் தூளாகட்டும்.